சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் நூலின் 7வது படலமாகும். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரும் வெள்ளியம்பலத்தில் நிகழ்ந்த இறைவனானின் திருநடனத்தை கண்டுகளித்தனர். பின்னர் அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர். திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பூலத்துடன் பரிசு பொருட்களையும் தடாதகை வழங்கினார். அப்போது சமையல்காரர்கள் தடாதகையிடம் விரைந்து சென்று, அம்மையே, திருமண விருந்திற்கு தயார் செய்த உணவு வகைகளில் 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர். இதனை கேட்ட தடாதகைக்கு இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்ற ஆச்சரிய எண்ணத்தோடு அதிகமாக உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்ற கர்வமும் தொற்றிக்கொண்டது. சமயக்காரர்கள் கூறியதை கேட்ட தடாதகை சுந்தரேசனிடம் சென்று, ஐயனே, திருமணத்திற்கு 30 முக்கோடி தேவர்களும் இங்கு வந்தனர். அவர்களுக்காக அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை அனைவரும் சாப்பிட்ட பின்பும் 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகவில்லை. வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினாள். தடாதகை கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த எண்ணினார். அவர் தடாதகையை நோக்கி புன்னகையுடன், உலகில் பெறுவதற்கரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்றுள்ளாய். கற்பக விருட்சமும் உன்னுடைய செல்வ செழிப்பிற்கு முன்பு தோற்றுவிடும். உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்து சொல்லியுள்ளாய். ஆனாலும் அறுசுவை திருமண விருந்தினை உண்ண பசியால் களைப்படைந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை. நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டுவிட்டு பின் பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவைத்தி என்னும் பசி நோயினை உண்டாக்கினார். பசி நோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன், ஐயனே, எனக்கு பசிக்கிறது என்றான். இதனை கேட்ட இறைவனார், தடாதகை, எனது குடையினை தாங்கி வரும் இந்த பூதகணத்திற்கு 1 பிடி உணவு என்று கூறினார். இதனை கேட்ட மீனாட்சி, 1 பிடி உணவு என்ன, வயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினாள். குண்டோதரனும் பசியோடு திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை நோக்கி சென்றான்.